மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. பிரதமர் நரேந்திர மோடி வந்தவுடன் வணக்கம் என்று சொல்லி நான் தங்களுடைய நிறைய திரைப்படத்தை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் புலாங்கிதம் அடைந்தார் விஜய் அவர்கள். சில சீன்கள்லாம் நீங்க நடிக்கிறீங்க, எப்படி அடிக்கிறீங்க எல்லாம் கேட்டிருக்காரு. அதே மாதிரி அரசியல் இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்கேன்னு ஒரு சொன்னது விஜய் முகத்தில் சிரிப்பை கொடுத்தது. 4 கோரிக்கைகளை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். தமிழகத்திற்கு டிஃபென்ஸ் காரிடார் என்று சொல்லக்கூடிய ராணுவ தொழிற்சாலையை டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் பிரதமர் அதை ஒப்புக்கொண்டு நான் உடனே ஆணையிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறார் விஜய். பிரதமருடன் 40 நிமிடம் இருந்தார். விஜய் முதலமைச்சருக்கு தன்னுடைய அறிவுரையும் கூறியிருக்கிறார். தங்களுடைய அமைச்சர்கள் முழுவதும் ஃபர்ஸ்ட் டைமா இருக்காங்க. ஸ்பை கேமரா, டெலிவிஷன்ல பேசுறது, தொலைபேசியில பேசுறது, சிசிடிவி கேமரா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தங்களுடைய அரசாங்கத்திற்கு அவர் பெயரை கொண்டு வந்து விடுவார்கள் எதிர்கட்சியினர். விஜய் அவர்களுடன் பயணம் செய்யக்கூடிய காங்கிரஸ் கூட எதிரியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் 3ஆம் தேதி ராத்திரி மட்டும் திமுகவில் இருந்து 4ஆம் தேதி காத்தால வந்தாங்களே, இவங்க முதல்ல குத்தினான்னு சொன்னாங்களே, அதே மாதிரி காங்கிரஸ் விஜய் முதல்ல குத்த மாட்டான்னு உத்தரவாதம் இருக்கு. அரசியல் என்பது முதுகில் குத்துவதுதான் அரசியல். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் அந்த மீடியா இருப்பதை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார். 10 நாள்கள் ஆயும் கூட தமிழக ஊடகங்களில் ஏன் திமுகவை பிரைஸ் பண்ணுங்க, விவசாயிகளுக்கு 20,000 கொடுத்தாங்கன்னா 3,20,000 கொடுத்தா போதும், எதுக்கு நெகட்டிவா போடுறாங்க? நரேந்திர மோடி சொன்னது ஒரு உண்மை. இந்தியாவில் சோசியல் மீடியா வந்த பிறகு 140 கோடி பத்திரிகையாளர் இருக்கான்னு சொன்னார். சார் வணக்கம். நமஸ்தே, how are you? நல்லா இருக்கு சார். சார், முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார். அதன் பிறகாக நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு. என்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஸோ எக்ஸ்க்ளூசிவா என்ன நடந்துச்சுங்கிறத எங்களுக்காக சொல்லுங்க சார். தங்களுடைய நேயர்களுக்கும் செல்லகுமார் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம். பிரதமர் நரேந்திர மோடி 140 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். விஜய் அவர்கள் 8 கோடி தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இருவரும் சந்தித்தார். முதலமைச்சர் பிரதமர் என்ற ரீதியில் சந்தித்ததை தவிர மனிதாப நேசத்தில் பார்த்தால் வந்தவுடன் வணக்கம் என்று சொல்லி நான் தங்களுடைய நிறைய திரைப்படத்தை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் புலாங்கிதம் அடைந்தார் விஜய் அவர்கள். சில சீன்கள்லாம் நீங்க நடிக்கிறீங்க, எப்படி அடிக்கிறீங்க எல்லாம் கேட்டிருக்காரு. அதே மாதிரி அரசியல் இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்கேன்னு ஒரு சொன்னது விஜய் முகத்தில் சிரிப்பை கொடுத்தது. ஆக மொத்தம் அதை நேரில் பார்த்த புகைப்படக்காரர் என்னிடம் இதை சொன்னார். ஒன்று. இரண்டாவது, விஜயனுடைய ஒரு 4 கோரிக்கைகளை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். நான் கண்டிப்பாக இதை அலசி ஆராய்ந்து அதிகாரிகளுடன் பேசி அமைச்சர் சகாக்களிடம் பேசி ஒரு வழிமுறையை கொண்டு வந்து விடுகிறேன் என்ற உத்தரவாதம் அளித்திருக்கிறார். தமிழகத்திற்கு டிஃபென்ஸ் காரிடார் என்று சொல்லக்கூடிய ராணுவ தொழிற்சாலையை டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் பிரதமர் அதை ஒப்புக்கொண்டு நான் உடனே ஆணையிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறார் விஜய். தமிழ்நாடு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தருகிறார் பிரதமர். தங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பதவி ஏற்றுக்கொண்டவுடன் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட 4 குறிப்புகள். 1, டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், வெளிப்படைத்தன்மையா இருப்பேன். ராகுல் காந்தி பக்கத்துல வச்சுன்னு சொன்னார், நரேந்திர மோடி நான் சந்திப்பேன், தமிழ்நாட்டினுடைய நலத்தை பேணி காண்பேன் என்று. 2வதாக சொன்னார், சென்டர் ஆஃப் பவர் விஜய் கைட்டு தான் இருக்கு, வேற யார்ட்டும் இல்லைன்னு. அதே மாதிரி சென்டர் ஆஃப் பவர் நரேந்திர மோடி கைட்டு தான் இருக்கு. ஆக மொத்தம் 2 சென்டர்ஸ் ஆஃப் பவர் சேர்ந்ததுல தமிழ்நாட்டுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தவிர அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் விட்டு விட்டார். டெல்லிக்கு வருவதற்கு முன்னதாக கடந்த 10 நாட்களில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு விஜய் அவர்கள் 24 மணி நேரம் ஓய்வு இல்லாமல் தமிழகத்தினுடைய பொருளாதார, தொழில், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மற்றும் அக்ரிகல்ச்சர் ப்ராக்ரஸ் இதையெல்லாம் விவாதித்தார் தன்னுடைய அரசு அதிகாரிகளுடன். பல தொழில் அதிபர்களை, டிவிஎஸ் ஓனர் வேணு ஸ்ரீனிவாசனுடைய மனைவியார் மல்லிகா ஸ்ரீனிவாசனை பார்த்தார். அதை தவிர டாஃபேனுடைய, அது மாதிரி ஹுண்டைனுடைய ஓனர், சாம்சங்குடைய ஓனர், இவங்கெல்லாம் பார்த்தாரு. ஒரு புரிதலை கண்டுபிடித்தார். அதன் மூலமாக வெள்ளை அறிக்கை தரப்போறேன் என்று உத்தரவாதம் கொடுத்தது. அந்த வெள்ளை அறிக்கை கூட விரைவில் வர இருக்கிறது. அந்த வெள்ளை அறிக்கை வருவதற்கு முன்னதாக
மத்திய அரசாங்கத்தினிடமிருந்து அதனுடைய இன்புட்ஸையும் வாங்கியிருக்காரு நேற்று பிரதமரிடமிருந்து, நிர்மலா சீதாராமனிடமிருந்து. இவ்வளவு ஆழமாக, உன்னிப்பாக, கவனத்துடன், ஒரு ஆளுமையுடன் ஒரு முதலமைச்சர், 10 நாளுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இவ்வளவு ஆழமாக ஒரு திருத்தமாக விஷயத்தெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்று இன்று காலை 28ஆம் தேதி காலை பல IAS அதிகாரிகளை தமிழ்நாடு இல்லத்தில் சந்தித்த பொழுது ஒரு சில அதிகாரிகள் என்ன சொன்ன கருத்தை நான் தங்களிடம் பிரதிபலிக்கிறேன். தவிர சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நிர்மலா சீதாராமனுடன் 40 நிமிடம் இருந்தார்கள், பிரதமருடன் 40 நிமிடம் இருந்தார். தமிழகத்தில் ஊடகத்தில் மாதிரி 10 நிமிஷம் எல்லாம் கிடையவே கிடையாது. அனைத்து விஷயங்களையும் பேசியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜய் முதலமைச்சருக்கு ஒரு தன்னுடைய அறிவுரையும் கூறியிருக்கிறார். என்னுடைய நீண்ட நாள அரசியலில் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நான் அரசியலில் இருக்கிறேன். அதே ஈக்குவல் அமௌண்ட் நீங்களும் நடிகராக இருக்கிறீர்கள். ஆனால் தங்களுக்கு அரசியலை புரிந்து கொள்வதற்காக ஓரிரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அது எது என்று கேட்டால், தங்களுடைய அமைச்சர்கள் முழுவதும் ஃபர்ஸ்ட் டைமா இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர்கள் எல்லாம் ஸ்பை கேமரா, டெலிவிஷன்ல பேசுறது, தொலைபேசியில பேசுறது, CCTV கேமரா, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தங்களுடைய அரசாங்கத்திற்கு அவப்பெயரை கொண்டு வந்து விடுவார்கள் எதிர்கட்சியினர். திமுகவை மனசில் வைத்துக் கொண்டு அறிவுரை வழங்கி இருக்கிறார். ஜாகிரதையா இருங்க, கான்பிடென்டா இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகள் அதிகம், அதனால யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் என்று ஒரு அறிவுரை வழங்கி இருக்கிறார் என்று நான் நம்பத்தகுந்த விஷயத்தை கேள்விப்படுகிறேன். நிர்மலா சீதாராமனும் தன்னுடைய இலாக்காவில் இருந்து 3 உயர் அதிகாரிகளை கூடிய விரைவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு மனு மீது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மீது நான் தன்னுடைய அதிகாரிகளை தமிழகத்தை அனுப்பி வைத்து தங்களுடைய அதிகாரியுடன் பேச வைக்கிறேன் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இன் டோட்டல் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயனுடைய டெல்லி விஜயம் 100 மார்க்ல 95 மார்க் தரலாங்க. ஓகே சார். பட் இப்ப இது எல்லாத்தையும் தவிர்த்து நிறைய விஷயங்கள் அரசியலா பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இதுவரைக்கும் வந்த செய்திகள், இப்ப நீங்க சொன்னதுமே கூட இது ஒரு தனிப்பட்ட ரீதியான அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கணும். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. பிளஸ் இந்த சந்திப்புல சார் இந்த மாதிரி நான் பொறுப்பேற்று இருக்கிறேன், நான் முன்னாடியே சொன்னது போல அதான் பொறுப்பேற்ற உடனேயே விஜய் அவர்கள் மோடி அவர்கள் வாழ்த்துனதுக்கு நன்றி தெரிவித்து போட்ட ட்வீட்ல மத்திய அரசோடு இணக்கமான போக்கை தான் நான் கடைபிடிக்க விரும்புகிறேன், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. சோ இப்ப அதை பத்தி ஏதாவது பேசியிருப்பாங்களா? நான் திமுகவை போல முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு எதிர்ப்பு, பாஜக அரசு எதிர்ப்புங்கிற நோட்ல நான் போக மாட்டேன், என்னுடைய பாதை வேற மாதிரியானதா இருக்கும். பட் எங்களுடைய மக்கள் நலனுக்கு மத்திய அரசா நீங்க செய்ய வேண்டியதை, அது ஸ்கீம்ஸா இருந்தாலும் சரி, ஃபண்டா இருந்தாலும் சரி, அது சரியான நேரத்துல நீங்க கொடுக்கணுங்கிற மாதிரியான கோரிக்கைகளை விஜய் வச்சிருப்பாரா சார்? கண்டிப்பாக வைத்தார். 1,85,40,343 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு. ஒருத்தர் இல்ல, 2 பேர். அந்த அனைத்து 1,80,00,000 பேரை துரோகம் செய்ய மாட்டார் விஜய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பல அதிகாரிகளிடம் பேசிய பிறகு. அதே மாதிரி தமிழகத்திற்கு என்று, தமிழகம் என்னங்க ஸ்ரீலங்கால இருந்தா பாகிஸ்தான் இருக்குங்க. பிரதமர் தமிழகத்துடைய வாக்காளர்களுக்கு சேர்ந்தான பண்றாரு. அதிமுக திமுகவா இருந்தாலும் கூட திமுக அமைச்சரவையில் இருந்த அனைத்து மந்திரிகளும் பிரதமரை சந்தித்த பொழுது கடந்த 10 வருடங்களில் பிரதமரே தேர்தல் கூட்டத்தில் சொல்லி இருக்கிறார், 13 லட்சம் கோடி நான் கொடுத்திருக்கிறேன் என்று. அதெல்லாம் எங்க போச்சு? அதை விஜய் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார். 3.5 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட்டாக இருந்தாலும் அதுல 30% ஸ்டாலின் டாக்ஸா போகுதுன்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஆக மொத்தம் பொருளாதாரம் தெரியாத முதலமைச்சர் இல்லை விஜய். ஆக மொத்தம் பிரதமருடன் பேசிய பிறகு அனைத்து உத்தரவாதங்களுக்கும் ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்கு, தொடர்ந்து செய்வார்கள் என்று விஜய்க்கிடம் பிரதமரும் சொல்லியிருக்கார், நானும் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஜூலை மாத இறுதியில் தமிழகத்திற்கு பிரதமரை அழைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அவர் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். சோ இதெல்லாம் நிறைய இருந்தது. அட்மாஸ்பியர் வாஸ் வெரி பீஸ்ஃபுல், அட்மாஸ்பியர் வாஸ் வெரி குவைட் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை. சில மந்திரிகள் இன்க்ளூடிங் நிர்மலா சீதாராமன் முதல் முறையாக பார்க்கும் பொழுது பல அமைச்சர்களை 10 வருடங்களில் பார்த்திருந்தாலும் குவைட், காம், சியர்ஃபுல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பல சினிமாவில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இல்லை 2 இல்லை. இவர்
நான் ஊழல் செய்துதான் குடும்பம் நடத்த வேண்டும் அல்ல, நான் மன்னர் குடும்பத்திலிருந்து வரவில்லை, என்னுடைய குடும்பம் என்பது வறுமையையும் ஏழ்மையையும் பசியையும் பார்த்திருக்கிறது என்று விஜய் சொன்னாரே, அதை கண்டிப்பாக பிரதமரும் பாராட்டியதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். காரணம், நாம் இருவரும் ஒரே இடத்திலிருந்து வந்திருக்கிறோம், வறுமையை நானும் பார்த்திருக்கிறேன் என்று பிரதமரும் சொன்னதாக நான் கேள்விப்படுகிறேன். பிரதமர் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நியூ மினிஸ்டர்ஸா இருக்காங்க உங்களுடைய மினிஸ்ட்ரியில. அவங்கள வந்து சுத்தி எனிமிஸ் நிறைய இருக்கிறாங்க. அந்த மினிஸ்டர்ஸ்க்கும் விஜய் அவர்களுக்கும் கெட்ட பேரு ஏற்படுத்தணுங்கிற முயற்சி எல்லாம் வந்து நடக்கும். அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னதாக சொல்றீங்க. சோ அப்ப அந்த இடத்துல வந்து இது எல்லாத்தையும் வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அதை செய்யும் அப்படின்னு பிஎம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரா சார்? அப்படி இல்லை, அப்படி உனக்கு எதிரிகள் என்ன, அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து தானே, உதிரிகள் இல்லவே, எல்லாம் எதிரிகள் தானே. இன்று தமிழகத்தில் ஏன் விஜய் அவர்களுடன் பயணம் செய்யக்கூடிய காங்கிரஸ் கூட எதிரியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், 3ஆம் தேதி ராத்திரி மட்டும் திமுகவில் இருந்துட்டு 4ஆம் தேதி காத்தால வந்தாங்களே, இவங்க முதல்ல குத்தினான்னு சொன்னாங்களே, அதே மாதிரி காங்கிரஸ் விஜய் முதல்ல குத்த மாட்டான்னு உத்தரவாதம் இருக்கு. அரசியல் என்பது முதல்ல குற்றம் தானுங்க அரசியல். ஜெயலலிதா பண்ணலையா வாஜ்பாய் கிட்டக்கு? அதே மாதிரி ஒரு டீ பார்ட்டியில போய் சோனியா ராகுல் ஜெயலலிதா இருந்துட்டு அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தை கவுக்கலையா? அதே மாதிரி முரசொலி மாறனுடைய இறுதி சடங்குக்கு வந்த பிரதமர் விஜய் வாஜ்பாய் அவர்கள் அந்த ஆகாய விமானத்தில் ஏறல, டெல்லியில வந்து சேரல, அதுக்குள்ளே வித்ட்ரா பண்ணாங்களே, அது நிகழ்ச்சி இல்லையா? திமுக பாஜக அரசாங்கத்துடைய ஆதரவை வாபஸ் பெற்றது, அதெல்லாம் இல்லையா? சோ ஆக மொத்தம் அரசியல் என்பது எதிரியல் கூட்டம் தான், அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் 45 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட் பண்ணா கூட அரசியல் என்பது முதுகில் குத்துவதுதான் அரசியல். வளர்ச்சி அரசியல் என்பது அரசாங்கத்திற்கு இருக்கும். அரசியல் என்பது ஒருத்தன் காலம் வாரம் தானே இன்னொருத்தனுடைய அரசியல். இப்ப என்ன திமுக என்ன நேர்மை அரசியல் பண்ணாங்களா? திமுக சக்தியா தானே பண்ணாங்க. அதெல்லாம் எல்லாமே இருக்குது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன என்று கேட்டால், எதிரி என்றால் எதிர்கட்சிகள் தான், ஆளுங்கட்சி கொண்டுதான் இருக்க வேண்டும். திமுகவை தான் அவர் குறிப்பிட்டு இருப்பார். ஆனால் நம்ம யூகமாக சொல்லலாமே தவிர திமுக என்ற பெயரை எடுத்தாரா என்று கேட்டால் அதை விஜய் புரிந்து கொண்ட நோக்கத்தில் இருக்கிறது. ஓகே சார். அப்ப 2021 இருந்து 2026 வரைக்கும் அந்த டிஎம்கே உடைய ஆட்சியில வந்து நிறைய மத்திய அரசு மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து சரியா கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த மோதல் போக்கு இருந்துட்டே இருந்துச்சுல்ல சார்? அது வந்து இந்த டென்யூர்ல 26 to 31 இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா விஜயோட டென்யூர்? அது விஜயினுடைய நேர்மையை பொறுத்து இருக்கிறது. இன்று ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா விஜய் வந்து he will not go for confrontation, மோதல் போக்கை அவர் கைவிடுவார் என்று தான் பல வர்ணனையாளர்கள் கூறுகிறார்கள். அவருடைய நிதானத்தை பார்த்து. இன்னொன்னு, நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தையே நொட்ட சொல்லிட்டு, பிரதமர் கூட சொன்னாரு, என்கிட்ட ஸ்டாலின் கிட்ட நிறைய கடிதம் வருது, ஆனா அவர் எப்போ அழுதுண்டே இருப்பாருன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? வேலூர் மீட்டிங்ல சொன்னார், ஓ ரோத்தே ரத்தா ஹே அப்படின்னுட்டு ஹிந்தியில சொன்னார். அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. சோ ஆக மொத்தம் புதிதாக வந்திருப்பவர்களை உற்சாகப்படுத்துவதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கடமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார். பட் இப்போ நேற்றும் வந்து பத்திரிகையாளர்கள் பலர் விஜய் அவர்கள் கிட்ட, சார் கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லுங்க சார், எல்லா சிஎமும் இங்க வந்தாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணாம போனதே இல்லை சார், நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பலரும் கேட்டாங்க. நான் முன்னாடி இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன், விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்க ஏன் மறுக்கிறார் அப்படின்னு. பட் இன்னைக்கு டைம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, வீடியோ மூலமாவே மக்கள் கிட்ட பேசிடுறாருங்க பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு அவசியம் இல்லை அப்படின்னீங்க. பட் ஒரு மரபா பார்க்கப்படுது சார் டெல்லி வரும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது, அதை விஜய் தவிர்க்காமல் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. உங்களுடைய பதில் என்ன சார்? முதல் 10 நாட்களில் அவர் இது மாதிரியா செய்வது தவறு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், பத்திரிகையாளர்களை சந்தித்தால் தன்னுடைய அரசாங்கத்தை கூட்டணி அரசாங்கமாக இருக்கிறது. ஒண்ணுமே இல்லை பாருங்க. பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தேன்னா, நான் பத்திரிகையாளர், நான் விஜய் என்ன கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சு சொல்றேன், அதுக்குதான் அவர் பதில் சொல்லலைங்கிறதையும் நான் சொல்றேன். காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் துணைவேந்தர்களை நியமிப்பதில் கவர்னர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் பைத்தியக்கார ஆன்சர் அது. நீங்க தமிழ் வெற்றி கழகத்தினுடைய அணுகுமுறையை பார்க்க வேண்டும். இதுல வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. திருமாவளவன் சொல்றாரு அது தப்பு, சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு இல்ல? இதை பத்தி யாராவது கேட்பாங்க நாளைக்கு. அவர் எது பதில் சொன்னாலும் ஒரு பக்கமா போகும், ஒரு பக்கம் விரோதமா போகும். கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் சொன்னது, PV நரசிம்மராவ் அனைத்து அதிகாரிகளுக்கும் பிரதமராக இருந்த போது சொன்னது,
கூட்டணி ஆட்சி இருக்கும்போது மௌனம் சாதிப்பது நல்லது. மன்மோகன் சிங் பேசினாரா சொல்லுங்க? மன்மோகன் சிங் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரா? எவன் கேட்கறானோ அவன் கேட்கறான். ஒரு கேள்வி. எங்க பழனிவேல் தியாகராஜன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்காத ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு 30,000 கோடி உதயநிதியும் சபரீஷும் சாப்பிட்டு போட்டான்னாங்களே, அது பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரு அது பதில் சொல்றதுக்கு? இன்னைக்கு அவன் லண்டன்ல போயிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மவ்வா மைத்ரோட லண்டன்ல சுத்திட்டு இருக்காரு. வீடியோ வருது, டெலிவிஷன்ல போடுறாங்க, ட்விட்டர்ல போடுறாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்றது? ஸ்டாலின் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. எல்லாத்துக்கும் சொல்ல வேணாம் சார். மத்த பிரஸ் மீட்ஸ் நம்ம கேட்கல. பட் டெல்லி போய் விசிட் பண்ணிட்டு எல்லா சிஎமும் இது வரைக்கும் பிரஸ் வந்து சந்திச்சிருக்காங்க. சோ அதனால மத்த விஷயங்கள் பிடிஆர் விஷயமோ இல்ல மத்தது எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம். ஒரு சிஎம் அந்த இடத்துல வந்து பிஎம் மீட் பண்ணிட்டு ஒரு இது கொடுத்துருக்கணும்ல சார். குமார், ஒன்னே ஒன்று சொல்றேன். பிரதமர் இது வரைக்கும் மீட் பண்ணிக்கிறாங்க 13 வருஷத்துல. அவருடைய இஷ்டங்க அது. மீட் பண்றதா வேண்டாமாங்கிறது. அப்போ பிரதமருடைய ஸ்டைல தான் விஜய் அவர்களும் ஃபாலோ பண்றாரா சார்? அப்படின்னு நான் சொல்லல. அவர் சினிமா உலகத்துல இருக்கும்போது எத்தனை மீட் பண்ணிருக்காரா சொல்லுங்க? தனிப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் வேற இல்ல சார். சினிமால இருக்கும்போது வேற. அவர் சந்தித்திருக்க வேண்டும் என்பது உண்மை. நான் சப்பா கட்ட வரல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சிகளும் மற்றும் தமிழக ஊடகங்களும் தமிழக யூடியூப்களும் இதே விஜயை நிந்தினார்களோ, இதே எடப்பாடி பழனிசாமி நிந்தினார்களோ, எதே ஓ பன்னீர்செல்வத்தை நிந்தினார்களோ, தமிழகத்தில் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கையில் அந்த மீடியா இருப்பதை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார். இன்று கூட 10 நாள்கள் ஆயும் கூட தமிழக ஊடகங்களில் ஏங்க திமுகவே பிரைஸ் பண்ணிருக்க, விஜய் பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. விஜய் செய்த நல்லது ஏங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கு 20,000 கொடுத்தாங்கன்னா 3,20,000 கொடுத்தா போதும், எதுக்கு நெகட்டிவா போடுறாங்க? நரேந்திர மோடி சொன்னது ஒரு உண்மை. இந்தியாவில் சோசியல் மீடியா வந்த பிறகு பத்திரிகார் என்பது நான் பண்ணது சின்சியர் பத்திரிகாரன் பண்ணங்க. மார்த்தட்டி சொல்ல முடியுங்க. என் மேல 3 சிபிஐ கேஸ் இருக்கு தம்பி. ராஜீவ்காந்தி ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன். அது என்னுடைய பத்திரிகை ஆட்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூக வலைத்தளங்களில் நரேந்திர மோடி சொல்வதையும் சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி சொன்னதையும் உங்களுக்கு ஞாபகத்தை விரும்புறேன். இந்தியாவில் 140 கோடி பத்திரிகையாளர் இருக்கான்னு சொன்னாரு நரேந்திர மோடி. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பேஸ்புக்ல எல்லாம் எழுதுறாங்க, அவன் எழுதிட்டு இருக்கான்னு. அது பத்திரிகை. அது மாதிரி சமூக வலைத்தளம் இருப்பதை மோடி அவர்கள் பாராட்டுகிறார். அதே மாதிரி விஜயம் பாராட்டுகிறார். தக்க சமயத்தில் பதில் சொல்றார். அவ்வளவுதானே. பதில் சொல்ல எனக்கு இன்னைக்கு பாருங்க, டிஎம்கே எத்தனை மீடியா இருக்கு. புதிய தலைமுறை, தினத்தந்தி, நியூஸ் 18, சென் டெலிவிஷன், கலைஞர் டெலிவிஷன் எல்லாமே விஜய்க்கு எதிராக தான் இருக்குங்க. எதுக்குங்க அவர் வேலை சொல்லணும்? சோனியா காந்தி பார்க்கல, கதை விட்டாங்க. அமித்ஷா பார்க்கல, அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலீங்களே. அப்படி பார்த்தா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. விஜயோடைய கட்சியில இருக்கக்கூடியவங்களுடைய நேரடியான சொந்தமான யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அதுல பிரஸ் மீட் மாதிரி இல்லாம ஒரு பேட்டி கூட கொடுத்துடலாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாருமே டிஎம்கே சார்பா, உங்க கட்சியில இருக்கவங்க நடத்தக்கூடிய யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்தா கூட முடிஞ்சுது சார். நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரல. விஜய்க்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று அவரும் ஒரு மனிதர், அவருக்கும் சுய புத்தி இருக்கிறது. அவர் இன்னும் சின்ன ஒரு உதாரணம் கேட்கிறேன் குமார், உங்களுக்கு கேட்கிறேன். கரூர் விஷயத்தை முடிஞ்சிட்டு அப்புறம் 10 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு. அது பொதுமக்கள் சேரலையா போய்? அந்த மாதிரி வீடியோ இப்போ ஸ்டாலின் ஏங்க தினம் வீட்டுல இருந்து உங்களுடன் ஒருவன், எதிர்க்கு ஒருவன், நாளை ஒருவன், இன்னைக்கு ஒருவன், முந்தானத்தி ஒருவன், நாளைக்கு ஒருவன் சொல்லிருக்கு. அவரையும் சமூக வலைத்தளப்படுறாரு. அந்த மாதிரி நரேந்திர மோடியை மன் கி பாத் போடுறாரு. விஜய் ஆரம்பிப்பாரு. நான் விஜயை டிஃபெண்ட் பண்ண வரல. நான் ஒரு பத்திரிகையாளர். ஒரு மாதம் கழிச்சு தான் பேசணும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா கூட்டணி ஆட்சி நடத்துறாரு. எது சொன்னாலும் விபரீதமாக போகும். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பா நம்ம சந்திச்சு பேசுவோம். நன்றி சார். தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதில் மிக்க நன்றி. அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். கான்பிடென்ட்டா இருங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.